இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த ரெடிமேட் டிஷர்ட் நெக்கு வந்து ரொம்பவே ஆழம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த முன்னாடி மட்டும் எப்படி குறைக்கலாம்னு பார்ப்போம். இது பிகினர்ஸ்க்கான சேனல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கு ஆழம் நிறைய இருக்குது, அதை போடும்பொழுது குழந்தைங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இதை வந்து சென்டராக ஒரு அடையாளம் ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது இந்த ரெண்டு ஷோல்டரையும் சமப்படுத்தி வச்சு சென்டரில் ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து இங்கே ஒரு இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு அளவுக்கு இங்கே ஒரு அடையாளம், அதாவது ஒரு மொத்தமாக நடுபாகத்தையும் சேர்த்து ஒரு 5 அளவுக்கு, அதாவது இங்கே நடுவில் 1, 2 பக்கமும் 2 அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு லென்த்தை வந்து இங்கேருந்து நீங்கள் என்ன லென்த் எடுக்கிறீங்களோ அதையே இங்கேயும் எடுங்க. இப்படி எடுத்துகிட்டு ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஏன்னா இது வந்து பனியன் கிளாத்து. உங்களுக்கு பனியன் கிளாத்தெல்லாம் சரியாக தைக்க வரல மிஷினில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் தைக்கும் பொழுது மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருங்க, கீழே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருங்க. அது மேலே நீங்கள் தையல் போடும் பொழுது கட்டாயம் தையல் வந்து விழும். இப்போ நான் எப்படி அதை வி மாதிரி தையல் போடுறேன் பாருங்கள். அந்த நெக்கோட மேல் பாகம் அகலமாக பிடிக்கணும், கீழ்பாகத்தை குறுகலாக பிடிக்கணும். பார்த்தீங்களா இது எப்படி பிடிச்சிருக்கேன்னு? அதே மாதிரியே நீங்கள் இதை சமமாக செஞ்சிங்கன்னா தான் வந்து ஓரளவுக்கு இது வந்து வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். ஷோல்டரில் பிடிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து வித்தியாசம் தெரியும். இப்போ வந்து பருமனாக இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் நெக்கு வந்து போட்டால் அப்படியே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே ஒல்லியாக இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஒரே அளவு தானே கிடைக்கும். இப்போ மீடியம், லார்ஜு, ஸ்மாலு அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கலராகவும் எடுத்துருவோம். அது வந்து செட் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஷோல்டரில் பிடிச்சிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மெத்தட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இது பற்றி எந்த தோழியும் கேட்கல, இருந்தாலும் வந்து எனக்கு இதை செய்யும் பொழுது ஞாபகம் வந்தது. சரி, நம்ம இது வந்து உதவியாக இருக்கும், எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்றதால இதை செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நான் மேலே தான் அகலமாக பிடிக்கிறேன், கீழே குறுகலாக பிடிச்சி இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டேன் பாருங்கள். அப்படி தான் எல்லாத்துலேயுமே நம்ம செய்யணும். நம்ம எங்கெங்கே அளவு வச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம செய்கிறோம். நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஸாக போடுங்க. இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் அந்த கழுத்து இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த குறைஞ்சதும் உங்களுக்கு அது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆகிடுது. இப்போ அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பாருங்கள், ஒரு மாதிரி கோடு அது ஏதோ பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. இன்னமும் கூட உங்களுக்கு வேணும்னா, இன்னமும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இதே இந்த அளவு லென்த்துலேயே நீங்கள் இங்கே ஒன்றுன்னு பிடிச்சிங்கன்னா முழுக்கவுமே அது ஒரு டிசைன் மாதிரியே ஆகிடும். சரியா? ரொம்ப பெருசாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பிடிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.